So hello friends, welcome to the next episode in 6th standard history textbook. So in the episode, in the particular part கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கவனமாக கேளுங்க, தேவைப்பட்டால் திரும்ப திரும்ப கேளுங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐவிசின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ரெண்டு முக்கியமான சிட்டிஸ் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹராப்பா. ஹராப்பா தான் ரொம்ப பழமையானது, அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ இருக்குது. Before we get into that, we will also look at what are the ancient civilizations in the world. சரிங்களா? MIEC, Mesopotamia, and then you have Indus Valley, then Egyptian and Chinese. So Indus Valley தான் உலகத்திலே பழமையானதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன் இருந்திருக்கு, அதுக்கான எவிடன்சஸ் இருந்திருக்கு. ஸோ மெசபொட்டேமியா and then Indus Valley, and then you have the Egyptianனும் கிட்டத்தட்ட இந்த டேட் தான் 3000 to 3500 இது மூணுமே வரும். மெசபொட்டேமியா, இண்டஸ் அண்ட் எஜிப்ஷியன். லேட்டஸ்ட் இது மூணுத்தில் கடைசி இந்த நாலில் கடைசி வந்து சைனீஸ் ஸ்டார்டட் 1700 to 1122. அகெயின் மெசபொட்டேமியா 3500 to 2000. இண்டஸ் வேலி அதுலேருந்து ஒரு 200 குறைச்சிக்கோங்களேன், 3300 to 1900. அதுலேருந்து இன்னொரு 200 குறைச்சிங்கன்னா இஜிப்ஷியன் 3100 to இங்கே 1100 தான். ஸோ மேலே ரெண்டுமே 2000 1900 இருந்தது, இங்கே 1100 தான் இருக்குது. தென் யூ ஹேவ் த சைனீஸ். ஸோ சைனீஸ் வந்து 1700 to 1122 பிசி. சரிங்களா? ஸோ டிப்பிக்கலாக இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸ்லாம் எந்த இடத்துல இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து ஆரிஜின் ஆஃப்ரிக்கா அண்ட் நியாண்டர்தால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தி ஆரிஜின் இஸ் யூரோப். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னென்னா வெதர் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரஃப் வெதர் இருக்கும், ரொம்ப கடுமையான பனி இருக்கும், கடுமையான மழை இருக்கும், வெள்ளம் இருக்கும், சேஃபாக இருக்காது. ஸோ அதனால் பீப்புள் சின்ன சின்ன கேதரிங்ஸாக மூவ் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. சரி, ஓகே, அடுத்த இடத்துல எங்கே ஃபுட்டு நல்லா கிடைக்குது பார்க்கலாம், எங்கே நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆக 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 நீங்கள் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் thousands ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் வந்து மூவ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆற்று ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்கும், நல்ல வெஜிடேஷன் இருக்கும், ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸு சாப்பிட்றதுக்கு கீரை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, அண்ட் வேட்டையாடுறதுக்கு அனிமல்ஸும் இருக்கும். ஸோ டிப்பிக்கலாக செட்டில்மெண்ட் வந்து ரிவர்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இன்னொன்று சாயில் நல்லாயிருக்கும், வெஜிடேஷன் நல்லாயிருக்கும், அண்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், லைஃப் ஸ்டாக், இரிகேஷன். அண்ட் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ரிவரை ஒட்டின மாதிரி இருக்க இடங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்காது. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் பீப்புள் டு மூவ் ஹியர் அண்ட் தட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் டிப்பிக்கலாக இந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் நியர் ரிவர். இப்போது அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் ஹராப்பா. ஹராப்பா எப்படி கண்டுபிடிச்சாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் ஒருத்தர் இருக்கார், ஹிஸ் நேம் இஸ் சார்ல்ஸ் மேசன் புக். ஸோ இப்போ பாகிஸ்தானோட நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியரில் பார்த்தீங்கன்னா தேர் வேர் பிரிக் மவுண்ட்ஸ், அதாவது மவுண்ட்ஸ்னு சின்ன மலை மாதிரி குவிச்சு வச்ச நிறைய செங்கல் இருந்தது. ஸோ ரூயின்ட் பிரிக் காசில் வித் ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸ் பில்ட். ஸோ ஒரு பிரிக் காசில் ஒரு கோட்டை மாதிரி இருந்தது, செங்கல்லையே கட்டின கோட்டை. ஆனால் அது ரொம்ப பழமையான கோட்டை, ப்ளஸ் இங்கே அங்கேயும் உடஞ்சிருந்தது. ஸோ ஒன்று ஒன்றா தேடி போக போக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 1856 என்ன ஆச்சுன்னா ரயில்வே லைன் போடுறதுக்காக என்ஜினியர்ஸ் வராங்க. ஸோ அந்த டைமில் லாகூர் டு கராச்சி ரயில்வே லைன் போடுறாங்க. அந்த டைமில் இந்த பேர்ன்ட் பிரிக்ஸை பார்க்குறாங்க. பரவாயில்ல, இது நமக்கு ரயில் போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு அதை எடுத்து ரயில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இவென்ச்சுவலாக அதை தேடி போகும்போது அந்த இடத்துல இந்த ரூயினான பிரிக் காசு தான் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா பீப்புளுக்கு வருது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் எஸ்கலேட் பண்ணி 1920s பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பிரிக்ஸ் எல்லாம் இருந்த இடத்துல இங்கே ஏதோ பழமையான கலாச்சாரம் இருந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. 1924 பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI சர் ஜான் மார்ஷல், ஸோ ஹீ ஃபவுண்ட் த காமன் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹராப்பா. ஸோ அவர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டார். மொஹஞ்சதாரோன்னு ஒரு சைட் இருக்குது, ஹராப்பான்னு ஒரு சைட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் காமனான என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சதில் இது ரெண்டுமே ஒரே ஒரு லார்ஜர் சிவிலைசேஷனோட அங்கங்கள் பார்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
இப்போ நீங்கள் அந்த ஏர்தன் வேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்பானை மண் சட்டி, அதெல்லாம் டேட் பண்ணி பார்க்கும்போது ஹராப்பா மொஹஞ்சதாரோட கொஞ்சம் ஓல்டராக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஃபேக்ட் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் 1861 ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் டெல்லி as ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இதோடைய ஃபவுண்டர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அகெயின் ஐ எம் சேயிங் ASI started in 1861, Alexander Cunningham, headquarter Delhi. Okay, so we'll continue this in the next video.